இன்னும் குற்றவாளிகள் 2 பேரை கைது செய்யவில்லை. அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஒரு 3 கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட, அதை உடனே முடிச்சு தாரேன்னு சொன்னாங்க. கோரிக்கை வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்து. இன்னொரு தம்பி இருக்காரு பையன், அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு. மனைவி வேலை பார்க்காம ஒரு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இன்னும் கூலிப்படாது. இல்லை தைரியமாக இருந்தானே எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும். உடனே எங்களுக்கு வரைக்கும் நிறைவேற்ற நடந்தது. இல்லை ஓரளவு திருப்தியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நேரம் பிடிக்க வேண்டியது. அண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது, எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார், நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம். இன்னைக்கு இந்த 2-3 கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருக்கு சொந்த பகுதியிலேயே, அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார்.